book of Isaiah chapter 53 verse 4. ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து சத்தமாக ஒரு வாசிப்போம். சரிங்களா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். In English, yet it was our weakness he carried, it was our sorrows that weighed him down, and we thought his troubles were a punishment from God, a punishment for his own sins. ஏசாயா 53:4 வசனத்தில் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். இந்த காலை வேளையில் உங்களோடு நான் பேச விரும்புவது, எந்த துக்கத்தையும் நீங்கள் சுமக்காதிருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அனாவசியமாக துக்கத்தை நீங்கள் சுமக்காதீங்க. சொல்லுங்க, பக்கத்தில் பின்னால் பார்த்து சொல்லுங்க, எந்த துக்கத்தையும் நீங்கள் சுமக்காதீங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாஸ்டர், என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? துக்கப்படாமல் இருந்தால் அந்த நாளே நல்லா இல்லாமல் இல்லை. பாஸ்டர், எப்படி பாஸ்டர் துக்கப்படாமல் இருக்கிறது? எல்லாருடைய வாழ்க்கையிலும், எனக்கும் சரி உங்களுக்கு எல்லாருக்கும் துக்கத்தின் அனுபவம் வரும். We will go through sorrows, but don't carry it. யார் துக்கத்தை சுமப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தெரியுது. இதை நான் சுமக்க வேண்டாம், அப்பா சுமந்துட்டாரு, இதிலிருந்து வெளியில் வர எனக்கு ஆண்டவர் வழி வச்சிருக்கிறாரு. இப்போ எம்ஆர்டியில் நம்ம வர்றோம், எஸ்கலேட்டர் இருக்குது, சைடில் லிஃப்ட் இருக்குது, நிறையா பக்கம் கவர்மெண்ட்டே எஜுகேட் பண்ணுது. நீங்கள் ரொம்ப வெயிட்டை தூக்கிட்டு போகிறீங்க, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் முடியல, லிஃப்ட்டை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை கையில் வெயிட் எடுத்துகிட்டு போகிறீங்க, இதில் ஒரு 10 கிலோ இதில் ஒரு 10 கிலோ எடுத்துகிட்டு போகிறீங்க. அதெல்லாம் முடியாது, லிஃப்ட்டில் நான் கரண்ட்டை சேவ் பண்ணணும், என் தேசத்திற்காக நான் கரண்ட்டை சேவ் பண்ணணும், லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ண மாட்டேன், படியில் ஏறியே போவேன். அப்படி போவீங்களா? போக மாட்டோம். நமக்கென்று ஆண்டவர் லகுவாய் வைத்திருக்கிற காரியங்கள், நம்ம வீட்டில் போகிறோம், லிஃப்ட் இருக்குது, இந்த பக்கம் படி இருக்குது. சில பேர் எக்ஸசைஸுக்காக பண்ணுறவங்க சப்போஸ் படியில் இறங்கி வராங்கள, 1 மாடி 2 மாடி ஏறுறாங்க. இப்போது 8வது மாடி 10வது மாடி 15வது மாடியில் இருக்கிறீங்க, நீங்கள் படியில் ஏறியா போவீங்க? இல்லை, ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு. அதே போல தான் பிள்ளைகளை வளர்க்குறது குறித்த காரியம், பிள்ளைகளை உருவாக்குவது குறித்த காரியம். ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், எல்லாவற்றையும் அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். நீங்கள் துக்கப்படாதீங்க, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லா காரியத்தையும் அவர் சுமந்து முடிச்சுட்டார். ஏசாயா 53:4. அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து முடித்து விட்டார். நம்ம சுமக்க வேண்டியதில்லை. Our weakness he carried, it was our sorrows that weighed him down. எதற்காக ஆண்டவர் சிலுவைக்கு கடந்து போனார்? நம்மளை ரட்சிக்கும்படியாய், நம்மளை வாழ வைக்கும்படியாய். அவர் கேவலப்பட்டு தரித்திரப்பட்டு அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்படுவதற்கு என்ன காரணம்னா, நாம் இந்த பூமியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா! இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்கள் மனசில் வைங்க, ஏன் நான் துக்கத்தை சுமக்க மாட்டேன். ஹல்லேலூயா! எல்லாம் என்னை பார்த்து சொல்லுங்கள், கரங்களை சொல்லுங்கள், நான் துக்கத்தை சுமக்க மாட்டேன், இன்னிலிருந்து துக்கத்தை சுமக்க மாட்டேன். துக்கத்தின் அனுபவம் வரும், எல்லாருக்கும் வரும், ஆனால் நான் சுமக்கக்கூடாது, அந்த துக்கத்தை சுமக்கக்கூடாது. அங்கே தான் அன்னெசரி ப்ராப்ளம். அந்த துக்கத்தை சுமக்க ஆரம்பிக்கிற பொழுது தான் டிப்ரெஷன், பலவிதமான சரீர பலவீனங்கள், காரியங்கள் வருகிறது. பாஸ்டர், அப்போ நீங்கள் சுமக்கக்கூடாதுன்னா அப்போ என்ன பாஸ்டர் பண்ணுறது? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படட்டும். நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தார். சொல்லுங்க, முதலாவது நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தார். நாம் துக்கங்களை சுமக்க தேவையில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம துக்கத்தை ஆண்டவர் சுமந்து முடிச்சுட்டார். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் என்ன துக்கத்தை சுமஞ்சிருக்கீங்களோ அது ஏற்கனவே ஆண்டவர் சுமந்துட்டார், நீங்கள் சுமக்க வேண்டியதே இல்லை. உபத்திரவம் நீங்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். என்ன உபத்திரவமாக இருந்தாலும், இது என் இருதயத்தை ரொம்ப பாதித்து கொண்டு இருக்குது, மிகுந்த உபத்திரவமாக இருக்குது, கர்த்தர் உதவி செய்வார், ஆண்டவர் உதவி செய்வார். அந்த சொல்யூஷனை தெரியாதனால தான் இப்போ நிறையா நேரத்தில் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ், எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறார். இன்னைக்கு
நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற என்ன துக்கமாக இருந்தாலும் இந்த சர்ச்சிலேருந்து வெளியில் போகும்போது எல்லாம் இறங்கிற போகுது. ஹல்லேலூயா. எந்த துக்கத்தையும் நீங்கள் சுமந்து போகக்கூடாது. ரொம்ப ஃப்ரீயாக போகணும் நீங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு உதவி செய்வார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். 1 Peter chapter 3 verse 18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொள்ளையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த 1 பேதுரு 3:18க்கு முன்னால் மத்தேயு 17 அதிகாரம் அதில் 2 வசனம் 22, 21. மேத்யூ சாப்டர் 17 verse 22-23. அவர்கள் கலிலேயாவில் சஞ்சரிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வரும் நாட்கள் இப்படி தான் நடக்க போகுது. நம்ம இப்போ கலிலேயாவில் இருக்கிறோம், நாட்கள் வரப்போகுது, நீ சிலுவையில் ஒப்பு கொடுக்க போகிறாங்க, என்னை கொலை செய்வாங்க, ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பேன். அப்போ இவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க? ரொம்ப துக்கம் அடைகிறாங்க. எதற்கு துக்கம் அடையணும்? ஆண்டவர் எதற்காக சிலுவைக்கு போனார்? 1 பேதுரு 3:18 படி நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாய் சிலுவைக்கு போனார். நம்மளை சிலுவையில் சேர்க்கும்படியாக தான் ஆண்டு நம்மளை ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கும்படியாய் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக தான் ஆண்டவர் சிலுவைக்கு போனார். 1 Peter 2:24. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீதிக்கு பிழைத்திருக்கும்படியா. ஸோ ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிற பொழுது, நான் என்னை எப்படி ஒப்பு கொடுக்க போகிறாங்க, நான் சிலுவையில் போக போகிறேன், ஆனால் நான் உயிர் திறந்தும் போது அவங்களுக்கு ஒரு வேளை அந்த ஆவிக்குரிய இதில் அப்போ தான் வர்றாங்க. ஏசப்பா அப்போ தான் அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்காரு, கற்றுக்கொண்டு வருகிறாங்க. ஆனாலும் 1 பேதுரு நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சபையில் ஊற்றப்பட்டு புதிய ஏற்பாட்டின் சபையில் அவர்கள் சொல்கிறாங்க, நீதிக்கு பிழைத்திருக்கும்படியா, நம்ம தேவனிடத்தில் சேர்க்கும்படியா. அப்போ தெரிஞ்சிட்டாங்க, ஓ ஆண்டவர் எனக்கு இதுக்கு தான் போனார். இப்போ பாருங்க, மத்தேயு 17வது அதிகாரத்தின் நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறப்போ அவங்க மிகுந்த துக்கம் அடைந்தாங்க. ஆனால் நாட்கள் ஓடி போச்சு. ஏசப்பா ஏன் பாடுகளை அவர் சுமந்துட்டார், ஏன் துக்கங்களை சுமந்துட்டார். இன்னைக்கு அதே போல தான் இன்னைக்கு எந்த துக்கம் உங்கள் தொண்டை அடைக்குதோ, சில வேளை சொல்கிறோம்ல பேச முடியல, துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லி, அந்த மாதிரி துக்கம் எது இருக்குதோ அதை சால்வ் பண்ணும்படியாய் அப்பா ஏற்கனவே சிலுவையில் உங்களுக்கு பாடுகளை ஏற்றுட்டாருங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 53:6 படி நம்ம துக்கங்களை சுமந்து தீர்த்து விட்டார். எனக்கு நிறையா மன போராட்டம், மன சஞ்சலம், பண பிரச்சனை, வேலையில் உயர்வில்லை, ரொம்ப துக்கமாக இருக்கிறேன், இந்த வயதிற்கு உரிய ஆசீர்வாதம் என் மேலே வரல, இந்த காலத்துக்குரிய ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேலே இல்லை, ஏதோ சில காரியங்கள் உங்கள் இருதயத்தில் துக்கமாக இருக்குன்னா அந்த துக்கத்தை ஏசப்பா ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தார். எதற்காக? நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. மத்தேயுல சொன்ன பொழுது அந்த சீஷர்களுக்கு தெரியல. ஆனால் 1 பேதுரு நாட்களில் புதிய ஏற்பாட்டு சபையில் அவங்க சொல்கிறாங்க, என்னை ஆண்டவர் தேவனிடத்தில் சேர்க்கும்படியா, நீதிக்கு பிழைத்திருக்கும்படியா. இதே போல தான் ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் எதை துக்கம்னு பார்க்குறீங்களோ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல நீங்கள் துக்கம் துக்கம் எனக்கு ரொம்ப துக்கம்னு சொல்கிறீங்களோ, இதெல்லாம் ஏசப்பா ஏற்கனவே சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டும் நான் ஹெவியாக தான் போவேன்னா யார் என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொல்லணும், என் துக்கத்தை ஏசப்பா சுமந்துட்டார். அது எப்படி பாஸ்ட் நடந்தது? மத்தேயில ஆண்டவர் பூமியில் இருக்கும் பொழுது சொன்னார், ஆண்டவர் சிலுவையில் போய் மரித்து உயிர் தெழுந்துட்டார். அப்போ எருசலேமில் நடந்த ஒரு காரியம் லூக்கா 24வது அதிகாரம் 17வது வசனம். புக் ஆஃப் லூக் சாப்டர் 24 verse 17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இது எந்த இடத்துல நடக்குது சொல்லுங்க? கரெக்ட். எம்மா ஊருக்காக கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல 2 சீஷர்கள். மத்தேயு 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அந்த சீஷர்கள் ரொம்ப துக்கம் அடைஞ்சாங்க.
ஆனால் நாட்கள் வரும்போது தெரிஞ்சிட்டாங்க, ஆண்டவர் சிலுவையில் போனது என் துக்கத்தை எல்லாம் சுமந்துட்டார், எனக்காக தான் அவர் சிலுவையில் போனார். நீங்களும் சொல்லணும், உங்களுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் போயிருக்கார். உங்கள் பாடுகள், நம்ம பாடுகள் எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்துட்டார். நீங்கள் தயவு செய்து எந்த துக்கத்தையும் சுமக்காதீங்க. துக்கத்தின் அனுபவங்கள் வரும், ஆனால் துக்கத்தை சுமக்கக்கூடாது. நான் அதை தூக்கிட்டே அலைகிறேன், துக்கத்தை தூக்கிட்டே அலைகிறேன். இல்லை, அது அப்பா சிலுவையில் ஏற்கனவே அவர் சுமந்து முடிச்சிட்டாரு, சொல்யூஷன் கொடுத்துட்டாரு. இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, துக்கம் உள்ளவர்களாய் போகிறாங்க. ஆண்டவர் அவங்ககிட்ட போய் கேட்குறாரு, ஏன் துக்கமுகமாக போகிறீங்க? புக் ஆஃப் லூக் சாப்டர் 24 verse 19 to 27. லூக்கா 24 வசனம் 19 27. அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்களையும் வாக்களும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். அந்த சீஷர்கள் சொல்றாங்க, எம்மாவூர் சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் அப்படி இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே, வாசிங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அவர் தான் ரட்சிக்க போறாரு, அவர் தான் பண்ண போறாரு. நாங்கள் நம்பி இருந்தோம், நாங்கள் அவர் ரொம்ப நம்பி இருந்தோம். தெரியுங்களா? சொல்றேன் பாருங்க, இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் எனக்கு எப்படி உதவி செய்வார் நம்பி இருந்தேன். உங்கள் நம்பிக்கை நல்லது தான், நம்பிக்கை வீண் போகல. அவங்க சொல்றாங்க, நான் நம்பி இருந்தோம். 22. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். சொன்னாங்களா இல்லையா? தேவதூதரை பார்த்தோன்னு சொன்னாங்களா இல்லையா? உங்களுக்கு பிரமிப்பா இருந்ததா இல்லையா? அப்பவே அது என்னன்னு சொல்லி நீங்க பார்த்துருக்கணும்ல. இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தை கடந்து வருது, நீங்கள் துக்கங்களை சுமக்க தேவையில்லை, நான் துக்கத்தை முடிச்சிட்டேன். அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவரே, என் துக்கத்தை சுமந்து முடிச்சிட்டிங்களே. ஏசாயா 54:3 படி ஆண்டவரே நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏன் துக்கம் எல்லாம் நடக்குது, எல்லாத்தையும் கேட்டுட்டு, கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு அங்கிருந்து வெளியில் வர்றாங்க. 24. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். போனாங்களா? போனாங்க. கல்லறையில் பார்த்தாங்களா? பார்த்தாங்க. அங்கே இயேசு இருந்தாரா? இல்லை. அப்படி என்ன செய்திருக்கணும்? ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, நான் சிலுவையில் அறையப்படுவேன், 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பேன். ஆண்டவர் சொல்லிட்டு தாங்க செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மறைமுகமாக வைத்து செய்கிறதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு இடத்துல வெளிப்படுத்துகிறார். செய்தியின் மூலமாய், வேத வசனங்களின் மூலமாக நம்ம ஜெபிக்கிற பொழுது ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் பேசுகிறார், சரியானபடி நடத்துவார். எங்களை பிரமிக்க பண்ணாங்க. எங்களை 2 பேர் ஓடி போனாங்க, அங்கே பார்த்தாங்க, அவர் காணல. அதற்கப்புறம் நீ எதுக்கு எம்மா ஊருக்கு போற? You should have stopped there. You should have analyzed yourself. You should have seek God. சொன்னீங்களே ஆண்டவரே, ஆண்டவர் எங்க இருக்கார்? அவங்க பாட்டுக்கு துக்கத்தை நீங்க சுமக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். இல்லை, நான் சுமப்பேன்னா sometimes the Holy Spirit is very gentle Holy Spirit. He will just leave it go. அருமையான தேவ ஊழியர் டிஜிஎஸ் ஐயா அவர்கள் லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். சில வேளைகளில் ஊழியத்தில் இருக்கிற பொழுது, நன்மை செய்கிற பொழுது, நன்மை தீமை எல்லாருமே புகழ்வாங்கன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் ஏதாவது ஒரு தேசத்தில் 100% இல்லாட்டி 97.8% இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு இருக்குதுங்களா? இல்லை, எல்லா இடத்துலையும் எதிர்ப்புகள் இருக்குது. அப்போ சில பேர் அவரை குறித்து பேசுகிற பொழுது அவர் அதை துக்கப்பட்டு அவர் ஆண்டரை பார்த்து அழுகிற பொழுது ஆண்டவர் சொன்னாராமா, உனக்காக ஜெபிக்கும்படியா நீ ஆசீர்வாதத்தை எத்தனை ஜனங்கள் உனக்கு வச்சிருக்கிற, அதை நீ பார்க்காம சின்ன கூட்டம். என்றைக்குமே நீங்கள் ஆண்டருக்காக நிற்கிற பொழுது, என்றைக்குமே நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை தேவ சுத்தத்தின்படி செய்கிற பொழுது, புறம் பேசுகிற, தேவ சுத்தத்தின்படி என் வாழ்க்கையில் போகிற எதிர்ப்பு பேசுகிற சத்தங்கள் இருக்கோ, மூவ் அவே ஃப்ரம் தட் க்ரௌட். அந்த இடத்துலேருந்து மாறிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை யாரும் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. எம்மா ஊருக்கு நீ துக்கத்தை ஏப்பா சுமந்துட்டு போற? இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு துக்கத்தை சுமக்க சொல்ல, நம்மளே தான் சுமந்துட்டு இருக்கிறோம்.
துக்கத்தை சுமக்காதீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் திருவலம் பற்றுகிறார். எந்த துக்கத்தையும் சுமக்காதீங்க. அதற்காக துக்கத்தின் அனுபவம் வராதுன்னு சொல்லல, அனுபவம் வரும். we will go through the experience but hand over to God. பாருங்க, அவங்க சொல்றாங்க, நாங்கள் நம்பி இருந்தோம், இஸ்ரவேலை மீட்கிற நம்பி இருந்தோம், எங்க ஸ்திரீகள் வந்தாங்க, தேவதூதரை தரிசித்தாங்க, அதேபடி இல்லை. 25வது வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறது புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. வேதத்தில் ஒரு சில இடத்துல தான் இந்த புத்தி இல்லாத பயன்படுத்தப்படுகிறது. கலாத்திய திருச்சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகுந்த அனுபவத்தோடு ஆசீர்வாதமாக வந்தாங்க. திடீர்னு ஒரு சத்தியத்தை மாறி சொன்ன உடனே டைலம் ஆயிட்டாங்க. என்றைக்குமே பாருங்க, தேவ வசனம் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். கர்த்தர் பேசுகிறார் வசனத்தில். யாரோ சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்கன்னு நம்ம விசுவாசத்தில் நம்ம தள்ளாடி இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தட் இஸ் வை வி எம்பசைஸ் ஹேவ் த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் முதலாவது பலப்பட்டு கொண்டே இருக்கணும். இப்போ அவர்கள் அப்படி இருந்தாங்கன்னா, பேதுருவும் யோவான் ஓடுனாங்கல்ல, அவங்க ஏன் அம்மா ஊருக்கு போகல? அவங்க ஓடி போய் ஆண்டவர் இருக்கிறாரா பார்க்குறாங்க. பேதுரு அப்படித்தான் ஓடுறான், யோவான் ஓடுறாப்புல. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இன்னைக்கு நம்ம இருதயம் மந்த இருதயமா, புத்தி இல்லாத மந்த இருதயமா இருந்தா நம்ம துக்கத்தை சுமந்து கொண்டே இருப்போம். நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன், ரொம்ப என் இருதயம் ரொம்ப கனமாக இருக்கு பாஸ்டர். நீங்களே சுமக்கிறீங்களா? அப்பா சுமந்து தீர்த்துட்டாருங்க. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லை என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசனம் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர் சொல்றாரு, பாருங்க தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த வசனம் என்ன சொல்லிக்கிறது. அதனால தான் நம்ம எப்பவுமே உங்களை உற்சாகப்படுத்துறது, மோட்டிவேட் பண்ணுறது என்னன்னா, வேத வசனத்தோடு உங்கள் ஃபெல்லோஷிப் அதிகமாகணும். வேத வசனத்தோடு, வேத வார்த்தையோடு. If your fellowship and if your understanding on the word of God is not improving, then you will not have the clarity how God is going to lead. How God is going to lead my life. How I am going to successful. வேத வசனத்தின் அந்த ஃபெல்லோஷிப், வேத வசனத்தின் வழி நடத்துதல். இந்த எம்மாவூரில் இருக்கிறவங்களுக்கு எங்க ஆண்டவர் அந்த கீ எங்க இருக்குன்னா, லூக்கா 24:27, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அந்த இடத்துல அந்த சீஷர்கள் சொல்லுவாங்க, அவர் விவரித்து சொல்லுகிற பொழுது நம்ம இருதயத்தில் அனல் கொண்டுதே. உங்களுக்கு தெரியலையா? தெரியுதான், மனசுல இருதயத்தில் அனல் பற்றுகிறது. பாருங்க, அவங்க சொல்றாங்க, அந்த அனுபவத்தில் சொல்றாங்க. லூக்கா 24வது வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 24 அதில் சொல்றாங்க, ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிட்டு வந்தார்ல, அப்பா பேசினார்ல, அவர் பேசுகிற பொழுது நம்முடைய இருதயத்தில் அனல் மூண்டுதில்ல. அப்போ எனக்கு தெரிஞ்சது, லூக்கா 24வது அதிகாரம், லூக் சாப்டர் 24, லூக்கா 24:32, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லை என்றார். You have the experience of the word of God kindling the fire in your heart. அந்த வேத வசனம் இருதயத்தில் கொழுந்து விட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாருங்க. God teaches us everything. தன்னுடைய சபையை ஆண்டவர் எப்படி கட்டி எழுப்புறாருன்னா, வேத வசனம் வருகிற பொழுது என் இருதயம் அனல் பற்றி எரியணும். That is the path to spiritual development. If I'm hearing the word of God, if I'm attending a church, every year by year I have to see a spiritual development within me. நம்ம சொல்றோம் பாருங்க, expect the spiritual breakthrough in the 40 days. ஆங்காங்கே பார்க்கிறேன். I'm seeing the spiritual breakthrough. ஜனங்கள் வாஞ்சையோடு இருக்கிறாங்க. நியூ டெஸ்டமெண்ட் 1D ஒரே நாளில் நியூ டெஸ்டமெண்ட் படிக்கும்படியா பிஎஸ்ஆர் மெத்தடில் படிங்கன்னு சொல்லி 20 பேருக்கு கற்றுக் கொடுத்தோம். 20 பேர் படித்தாங்க. அது அடுத்த நிலைக்கு போகணும். ஒரு வாலிப மகள் அடுத்த நிலைன்னு ஆரம்பிக்கிறேங்கிறா. இன்னொரு குடும்பம் 3 நாளில் பழைய ஏற்பாட்டை முடிச்சுட்டாங்க. பாஸ்டர் முடிச்சிட்டோம். பிரேக் த்ரூ.
தேவனுடைய ஊழியக்காரர் கடந்த நாள்ல நம்முடைய ரெகோபோத் ஊழியத்தை பார்த்து சொல்றார், you are going to be a breakthrough church. hallelujah. கூட வந்த ஜனங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஆங்காங்கே கன்ஃபார்ம் பண்ணுகிறார், if you want to be a part of the breakthrough, have this experience. அந்த கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம். அதற்கு நான் என்ன பாஸ்டர் பண்ணணும்? நீங்க சொல்லணும், வேத வசனம், நான் சென்சிட்டிவா இருக்கிற ஆவியானவரே என்னோடு நீங்க பேசணும். வேணா இந்த 4வது மாதத்துக்குள்ள கடந்து போக போறோம், இந்த ஒரு அனுபவத்துக்கு கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, அவர்கள் இருதயம் வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்படின்னா எனக்கும் அந்த வேத வசனத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. மை ஹார்ட் இஸ் கனெக்டட். அவர் சொல்லுகிற பொழுது கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி நீ அவிச்சிட்டு நான் துக்கத்தை சுமப்பேன் நீ போயிட்டு இருந்தீன்னா அது கரெக்டா? இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் வாஞ்சிங்க, இருக்கிற நிலைமையில நான் இருக்க மாட்டேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. இருக்கிற நிலைமையில இருக்க மாட்டேன். ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் தேவனுடைய அபிஷேகத்திலும் I won't stay in the place where I am. சில காரியம் எனக்கு முடியல ஆண்டவரே, ரொம்ப வேலைக்காரியோ. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவருங்க. பாருங்க, தம்முடைய சீஷர்களை ஆண்டவர் 10 நாட்கள் போய் மேலறை வீட்டில் காத்திருக்க சொன்னார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் அந்த இடத்துக்கு அவர் போகிறார். அந்த இடத்துல போய் இயேசு சிலுவையில் உங்களுக்காய் பலியானார், உங்களை ரட்சிக்கும்படியாய் கடந்து வருதான் ரட்சிப்பின் செய்தியை சொல்லி அந்த இடத்துல இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருந்த பொழுதே, குவிக்லி கம் டு அப்போஸ்தலர் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 10. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. 43வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 43 onwards. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43. அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசனம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றால், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலோ பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆண்டவரே, அப்போஸ்தலர் 10:44 ரெகோபோத் ஊழியத்தில் கடந்து வரும்படியாக வாஞ்சிக்கிற நாட்கள் வரணும். இதே போல அப்போஸ்தலர் 10:44 பிரேக் த்ரூ ஆண்டவரது ஊழியத்தில் கட்டவிழ்க்கணும். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது மேலறை வீட்டின் அந்த அபிஷேகம் எங்களை நிரப்படும் ராஜா. அந்த வாஞ்ச வந்தா தாங்க குடும்பத்தில் ஒரு பிரேக் த்ரூ, வேலை இடத்துல ஒரு பிரேக் த்ரூ. கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுக்கு உண்மையா இருப்பது நிமித்தம், ஹல்லேலூயா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டாலும் சரி, கர்த்தருக்கு உண்மையாய் தேவன் சொல்லுகிறபடி, கர்த்தர் சொல்லுகிறபடி கர்த்தரை பிரியப்படுத்தி இருந்தா பிரேக் த்ரூ வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 10:44 வாசிக்கிறோம், கேட்கணும். அந்த அபிஷேகங்களுக்கு வேணும். நிச்சயம் ஆண்டவர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. I declare, I record it. Days are going to come. Acts 10:44 is going to come to pass in ரெகோபோத் ஊழியத்தில் அப்போஸ்தலர் 10:44 நடக்க போகிறது. கேட்ட யாவர் மேலும் அந்த அபிஷேகம் கடந்து வரப்போகிறது. வாஞ்ச ஏக்கம் கொர்நேலியுடைய இருதயம் ஆண்டோடு இணைந்திருந்தது. இன்னைக்கு அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். ஏசப்பா கூடவே இருந்து அவர் சொல்றாரு, டீனா என்னைய சிலுவையில் அறிய போறாங்க, 3 நாள் உயிர் தள்ள போற, நீ ஏன் எம்மாவூர் போற, நீ ஏன் துக்கத்தை சுமந்துட்டு போற? ஆண்டவர் கேட்கிறார், நீங்க துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னமா பேசிட்டு போறீங்க? லூக்கா 24:21 சொல்லி, நாங்க நம்பி இருந்தோம், நீ எதுக்கு நம்பி இருக்கிற? அவர் தான் சொல்லியிருக்கிற, நான் உயிர் தெழுவேன், நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம். யோவான் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். எல்லாத்தையும் கேட்கணும். ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இந்த வார்த்தையின்படி நடக்கல. நாங்க நம்பி இருந்தோம். என்ன நம்பி இருந்தீங்க? எசேக்கியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் அவன் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் எந்த யூத ராஜாவும் இல்லை. How strong is your belief? How strong is your faith? How deep is your faith? எம்மாவூருக்கு போற நம்பிக்கையா? நம்பி இருந்தோம். எங்களை பிரமிக்க பண்ணினாரா? வந்து சொன்னாங்களா தீர்க்கதரிசியை பார்த்தேன்னு சொல்லி? அப்ப ஏன் வெயிட் பண்ணல? ஏன் யோசிக்கல? ஆண்டவர் வசனத்தோட உங்களோட பேசினாரா? உங்களுக்கே மனசுல தோணல, எந்த காரியம் உங்களுக்கு துக்கமா இருக்குதோ இந்த நாள்ல யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல உங்களோடு பேசினார், எந்த இடத்துல உங்களோடு இடைப்பட்டார். ஒரு சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமா பேசி இந்த இடத்துல இந்த முயற்சியை எடுக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Even though you got the
இன்டென்ஷன் ஆர் God has spoken to you, உங்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறார், அதை தெரிஞ்சும் பிகாஸ் ஆஃப் வேர்ல்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ், பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க வேற பாதை எடுத்துட்டீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு இருக்கலாம். ஆண்டவர் சொன்ன சித்தத்தை விட்டு உங்க பாதையில் நீங்க கடந்து போயிட்டீங்க. இன்னைக்கு உங்களை பெருமிக்க பண்ணி ஏதோ சில இடத்துல ஆண்டவர் பேசி நான் பாதையை மாற்றி எடுத்துட்டேன், அதனால துக்கம் இருக்குதா? அந்த துக்கத்தையும் ஆண்டவர் மன்னிச்சு மறந்து எடுக்கிறாருங்க. பேதுரு ஆண்டவர் மறுதலித்து போனார், அந்த துக்கத்தை ஆண்டவர் சுமந்தார். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் சித்தத்தின் விட்டு நீங்க விலகி போயிருந்தாலும் அந்த துக்கத்தை சுமக்காதீங்க. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை. இப்போ நான் உங்களோடு பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூவை கொடுப்பாருன்னு சொல்கிறேன். அந்த ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூக்காக நீங்கள் வாஞ்சித்து என்னை நிரப்புங்க, என்னை உங்கள் கிருபை நிரப்பட்டுன்னு கேட்குற பொழுது அந்த பிரேக் த்ரூ கடந்து தயவு செய்து எம்மா ஊருக்கு அவங்க போன மாற எருசலேமை விட்டு எம்மா ஊருக்கு போனாங்க. என்றைக்குமே தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நீங்கள் துக்கத்தை சுமந்து கொண்டே இருந்தீங்கன்னா எந்த துக்கத்தையும் நீங்கள் சுமக்காதீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் எந்த துக்கத்தையும் சுமக்க மாட்டேன், உங்களை சுமப்பேன், உங்கள் பிரசன்னத்தை சுமப்பேன். என் மேலே எந்த துக்கம் வர நினைச்சாலும், எந்த இருளின் வல்லமைகள் வர நினைச்சாலும் எதுவும் என்னை தொட முடியாது. நீங்கள் என்னோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்போ என்ன நினைக்கும், நீங்கள் எருசலேமில் இருப்பீங்க. தயவு செய்து எம்மா ஊருக்கு போகாதீங்க. அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மா ஊருக்கு போனார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய நடத்துதலை விட்டு அவங்க விலகி போனாங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், எந்த துக்கத்தையும் நான் சுமக்க போகிறதில்ல. ஹல்லேலூயா. நம்மளுக்கு உபகாரத்தை செய்வேன். நம்மளுக்கு ஆண்டவர் முதலாவது சொன்னார், நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தார், நாம் துக்கங்களை சுமக்க தேவையில்லை. உபத்திரவம் நீங்க தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த துக்கம் மாறணும். சரி, நான் துக்கத்தை நான் மறந்துறேன் பாஸ்டர், நான் துக்கத்தை நான் எடுத்துக்கொள்ளல, ஆனால் ஆண்டவன் எப்படி நடத்துவார்? 2 கொரிந்தியர் 4:6-10 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். நேரம் கம்மியாக இருக்கிறனால நான் வேகமாக கடந்து போகிறேன். நல்லா அந்த வசனத்தை பாருங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக ஏசப்பாவுடைய முகத்தில் தேவ சாயல, பிதாவினுடைய சாயல் என்ன ஏசப்பா முகத்தில் இருந்தோ அது எங்க அந்த அறிவாகி ஒளி எங்களுக்கு தோன்ற பண்ணும் போட்டால் எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஹல்லேலூயா. வலது கருத்து இருதயத்தை சொல்லுங்க, ஏன் இருதயத்தில் அப்பா பிரகாசித்து இருக்கிறார். ஏசப்பா என்ன நேசிக்கிறார், எனக்குள்ள ஏசப்பா இருக்கிறார். யாருக்குள்ள ஏசப்பா இருக்காரு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசிக்கிறதுனால தான் அப்பா சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். உங்கள் இருதயத்தில் அந்த அவர் பிரகாசித்து கொண்டிருக்கார். எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். யாருடைய இருதயத்தில் எல்லாம் இந்த பிரகாசம் இருக்குதோ உங்களுக்கு தெரியுது. இதான் நான் சொன்ன பாருங்க, அந்த கீ, அந்த முக்கியமான காரியம் உங்களுக்கு இதுவரை தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் ஏன் துக்கத்தை சுமக்கக்கூடாது, பின்ன எப்படி எனக்கு உபத்திரம் வரும், எப்படி என்ன ரிலீவ் ஆவேன், how I'm going to be delivered. துக்கத்தை சுமக்காதீங்கிறீங்க. அப்போ ப்ராப்ளம் எப்படி பாஸ்டர் மாறும்? மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுக்கு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சிலுவைக்கு போகல. 1 பேதுருவின் நாட்களில் புதிய ஏற்பாட்டு சபையில் ஆண்டவர் தன்னுடைய நம்ம ஆண்டவர் பிதாவினிடத்தில் சேர்க்கும்படியாய் நீதிக்கு வாழும்படியாய் கொடுத்தாருன்னு பார்க்குறோம். ஆனால் எம்மா ஊருக்கு கடந்து போன சீஷர்கள் ஆண்டவர் அப்போ தான் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறாரு. அந்த 40 நாட்கள் இன்னும் பரமேறல, அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையை துன்பப்படுத்தி ஆண்டவர் விசேஷமாய் தொட்டு சவுலை பவுலாக்கி மாற்றுற பிறகு அந்த நாட்களில் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், அந்த சபை வரலாறுல பரிசுத்த ஆவியானவர் அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி வெளிப்படுத்தப்பட்டார். ஒரே மாதிரி இல்லை. தாவீதுனுடைய வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்டது வேறு, புதிய ஏற்பாட்டில் வேற. ஸோ இந்த இடத்துல பவுலின் நாட்களில் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அதை
அனுபவிச்ச பவுல் சொல்லுகிறார். இதுதான் ரொம்ப கீ. இந்த வசனம் தான் ரொம்ப கீ. நீங்க துக்கத்தை ஏன் சுமக்க வேண்டாம்னு சொல்றேன். 7வது வசனம் 2 Corinthians chapter 4 verse 7 onwards. 2 கொரிந்தியர் 4:7 இருந்து வாசிங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கின்ற விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறோம். கரங்களை தட்டி சொல்லுங்க, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறோம். அது என்ன பொக்கிஷம்? பரிசுத்த ஆவியானவர். அவர் கொடுக்கிற அந்த கிருபை. என்றைக்கு இயேசுப்பா அவங்க இருதயத்தில் வருகிறாரோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளுகிறார். தேவன் உங்களை ஆட்கொள்ளுகிறார். அந்நிய பாஷையை பேசுவது என்பது இட்ஸ் அன் பிசிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங். ஆனால் எப்போ ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வராரோ அப்பொழுதே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த மகத்துவமில் இதுதாங்க யாருக்கு அந்த வசனத்தின் வெளிப்பாடு நல்லா தெரிகிறது. அதான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, ஹேவ் த ஃபெலோஷிப் வித் த வேர்ட். வசனம், அவர் வசனத்தை சொல்லுகிற பொழுது எங்கள் இருதயம் அக்னி பற்றி எரியவில்லையா? எந்த வசனத்தை கேட்டாலுமே உங்களுக்குள்ள ஒரு அடிக்கடி ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், ஒரு ஒரு எந்து வரணும், ஒரு கிள்ளுகிழுப்பு இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். சில வசனங்களை வாசிக்கிற பொழுது கண்ணில் கண்ணீர் வரணும். இப்போ நான் ஜெபித்தம் பாருங்க, அப்போஸ்தலர் 10:44 ஆவியான நடத்துகிறபடி சில வசனத்தை பிடிக்கிற பொழுது எங்களுக்கு we need that experience. பவுல் அதை உணர்ந்துட்டார். இந்த மகத்துவம் இல்லை, எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, அந்த வல்லமை எல்லாவற்றையும் செய்யும். அதற்கு தான் அவர் எவிடன்ஸாக சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் 8 onwards, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனமுறி வடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். That is the wonderful experience of Apostle Paul. எங்களை என்ன பண்ணாலும் முடியாது தெரியுமில்ல. என்னை எவ்வளவு அடித்தாலும் நொறுக்குனாலும் இவன் செத்துட்டான்னு சொல்லி தூக்கி போட்டாலும் சீஷர்கள் வந்து கூடி நின்றார்கள். பவுல் திரும்ப எழுந்து அடுத்த நாள் ஊழியத்துக்கு கடந்து போனார் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:7 உங்களுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 4 மகத்துவம் வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. வெக்கப்படாமல் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து காசா பணமா உங்களை கொடுக்க சொல்கிறோமோ என்ன, நீங்கள் பார்த்து சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பின்னால் திரும்பி சொல்லுங்க. உங்களுக்குள்ள மகத்துவம் இல்லை வல்லமை இருக்கிறது. லாஸ்ட் சீட்டில் மகத்துவம் இல்லை வல்லமை இருக்கிறது. ஃப்ரண்ட் சீட்டில் மகத்துவம் இல்லை, ஒவ்வொருவருக்குள்ள அந்த மகத்துவம் இல்லை வல்லமை இருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள் பெற்றிருக்கிறோம். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். என்னை தெரிந்து கொண்ட ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் துக்கத்தை சுமக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ரிபா ஹல்ல கோரோஷி ஹரலா காபா காரபா. நான் துக்கத்தை சுமக்க மாட்டேன். எந்த துக்கத்தையும் நான் சுமக்க மாட்டேன். எனக்காக ஏசாயா 53:4 எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த கீ வேர்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எனக்குள்ள ஒரு மகத்துவமுள்ள வல்லமை இருக்குது. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 4 வசனம் 16-18. 2 Corinthians chapter 4 verse 16-18 எடுத்தவங்க எல்லாரும் வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சொன்னீங்க பாருங்க, இந்த மகத்துவமுள்ள வல்லமை, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த வல்லமை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இதில் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எம்மாவூர் சீஷர்களுக்கு இந்த உள்ளான மனிதன் பலப்படுகிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா அப்பா பரலோகம் இன்னும் பரமேறல, பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க வரல. ஆனால் நமக்கு எல்லாவற்றையும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்குள்ள உள்ளான மனிதன் இருக்கிறார். விசுவாசிக்கு உங்களுக்குள்ள உள்ளான மனிதன் இருக்கிறார். அந்த உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். ஹல்லேலூயா. அந்த புதிதாக்கப்படுவதற்காகத்தான் முடிந்த அளவுக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளும் ஜெபம் பண்ணாமல் விட்டுறாதீங்க. வேதத்தில் அந்த அக்னி உங்கள் இருதயத்தில் பற்றி இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப் வருகிற அனுபவம் வரட்டும். ஆண்டிடத்தில் கிட்டி சேருங்க. நம்ம செய்கிற காரியமே இந்த மகத்துவமுள்ள வல்லமை. உங்களுக்குள்ள அந்த வல்லமை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த உள்ளான மனிதன் பலப்பட ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் துக்கத்தை சுமக்கவே மாட்டீங்க.
இன்னைக்கு நீங்கள் துக்கத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அந்த உள்ளான மனிதன் பலப்படும்படியா நீங்கள் முயற்சிகள் எடுக்கல. இன்னைக்கு எடுக்க போகிற ஆண்டவரை சொல்லுங்க, இன்னைக்கு எடுக்க போகிற துக்கம் எல்லாம் விலகட்டு ஆண்டவரை, எல்லா துக்கம் விலகட்டு, எல்லா துக்கம் விலகட்டு ஆண்டவரை. 17:18 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுவீர்கள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுவீர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. 30th March 2025 நீங்கள் பார்க்குற காரியம் வேற. ஏப்ரல் மே ஜூன் வருகிற பொழுது மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்திருப்பார். இந்த உபவாச நாட்கள் முடிகிற பொழுதே மகிமையான காரியங்கள் நடக்கும். விசுவாசத்தோடு ஆண்டவரே காணப்படுவர்கள் அநித்தியமானவைகள். இன்னைக்கு பார்க்கிற போராட்டம், துக்கம், கண்ணீர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஏதோ பரலோகத்தில் போய் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு இல்லை, இதே பூலோகத்தில் இதே தேசத்தில் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் வாழாக்காமல் தலையாக்குவார். ஹல்லேலூயா. கீழாக்காமல் மேலாக்குவார். எந்த இடத்துல நீங்கள் கேட்டுக்கொண்டாலும் உங்கள் மேலேயும் அந்த ஆசீர்வாத மகிமை கடந்து வரும். தேவன் ஆசீர்வதிப்பார். உள்ளான சோர்ந்து போகாமல் உள்ளான மனிதன் ஆக அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இந்த உபத்திரவம் நீங்கணும் ஆண்டவரே, அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கணும். பண பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளையின் ஆசீர்வாதமாக இருக்கலாம், வீட்டின் ஆசீர்வாதமாக இருக்கலாம், வேலையின் ஆசீர்வாதம், பாஸ் அப்ரூவல், என்ன காரியமாக இருந்தாலும் அதி சீக்கிரத்தில் எனக்கு நீங்கள் போகுது. ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கள் போகிறது. தமது மகிமையின் அறிவாகி ஒளியத்தோ எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஏன் இருதயத்தில் ஆண்டு பிரகாசித்திருக்கிறார்? ஏன் இருதயத்தில் ஆண்டு பிரகாசித்திருக்கார்? மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்குது என்று இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, எனக்குள்ள ஒரு ட்ரெஷர் இருக்குது, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். சொல்லுங்க, என்னோட கூட சொல்லுங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். என்னை இயக்குகிற ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பவர்ஃபுல்லா நடத்துகிற ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். யார் என்னை பார்த்து சொன்னாங்க உனக்கு முடியாது, உனக்கு பலன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தமானது. யாக்கோபு 1:17 படி பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்னை நிரப்போ. யார் சொன்னா குடும்பத்தை கட்ட முடியாதுன்னு கர்த்தர் என் கரத்தை பிடிக்க போறார், அவரே கட்டி எழுப்ப போறார். யார் சொன்னார் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க முடியாது, என் கர்த்தர் என்னோட, எனக்குள்ள ஒரு மகத்துவம் உள்ள வல்லமை இருக்கிறது. என்னோட உள்ளான மனுஷன் பலப்பட அந்த பலன்ல நான் நிரம்ப மகிமையின் மேகம் வீட்டை நிரப்போ, என் குடும்பத்தை நிரப்போ, நான் இருக்கிற இடத்தை நிரப்போ. அந்த வாசஸ்தலம் எந்த இடத்துல, மகிமையின் வாசஸ்தலம் எந்த இடத்துல கடந்து வருகிறதோ காரியங்கள் ஜெயமாய் மாறும். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. சொல்லுங்க, நாங்கள் சோர்ந்து போறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தோ, இந்த சரீரத்தில் பலவீனம் வரலாம், கண்ணீர் வரலாம், துக்கம் வரலாம், ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம். ஹல்லேலூயா. புதிதா இந்த உள்ளான மனிதன். இந்த ஒரு சில கீவேர்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் துக்கத்தை சுமக்க மாட்டேன் ஆண்டவரே, எந்த துக்கத்தையும் நான் சுமக்க மாட்டேன். எனக்குள்ள மகத்துவம் உள்ள வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. எனக்குள்ள என் உள்ளான மனிதன் பலப்படும்படியா என்னை அர்ப்பணிப்பேன். எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. நீங்க வீட்டில் போய் சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது தெரியுமா? எங்க நீங்க வெளியில பேங்க்ல போய் எடுத்துருந்தீங்கன்னு கேட்பாங்க. இல்லை, எனக்குள்ள பொக்கிஷம் இருக்குது, அவர் பிரகாசித்தாரு, எனக்குள்ள பொக்கிஷம். ஊர்ல ஃபோன் பண்ணா சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. உங்க பொக்கிஷம் எப்படி இருக்குது? ஒருவேளை அந்த சைடில் சொல்லலாம், என் பொக்கிஷம் ரொம்ப ஷைனிங்கா இருக்குது, உங்களுக்கு தான் மங்கிருச்சு போன வாரத்தில் நீங்க பேசும்போது உங்க ஷைனிங் மங்கி போச்சு. நீங்க சொல்லுங்க, நான் பலன்னு இருக்கிறேன், என் பொக்கிஷம் பயங்கரமா இருக்குது. உள்ளான மனிதன் நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் சுமந்தாருங்க. நம்ம தேவனிடத்துல சேர்க்கும்படியா, நீதிக்கு பிழைத்திருக்கும்படியா நம்முடைய எல்லா துக்கங்களையும் ஆண்டவர் சுமந்துட்டார். நம்மளை பிதாவானவரோடு சேர்க்கும்படியா, நீதிக்கு பிழைத்திருக்கும்படியா நம்மளை ஆண்டவர் எல்லாத்தையும் சுமந்துட்டார். நீங்க இன்னைக்கு எந்த ஒரு துக்கத்தையும் நீங்க சுமக்கக்கூடாது. துக்க முகமாய் அவங்க வழி நடந்து போனாங்க பாருங்க. அந்த எம்மாவூர் சீசு சொன்ன மாதிரி, நான் நம்பியிருந்தேன், நாங்கள் நம்பியிருந்தோம், எங்கள் பிரமிக்க பண்ணினாங்க, சொன்னபடியே கண்டு அவங்கள காணலை. சொன்னாங்க. ஏன் எருசலேம் இல்லாமல் எம்மாவூருக்கு போனீங்க? ஏன் நீங்கள் ஆண்டருடைய ஃபெல்லோஷிப்பில், சபையினுடைய ஐக்கியத்தில், சபையில் உங்களால் முடிஞ்ச அளவு ஆண்டருடைய வீட்டில் ஜெபிக்கிறீங்களா, வீட்டில் வேதத்தை வாசிக்கிறீங்க? தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ
அந்த திருச்சபையின் ஆவியானவர் உங்களை நடத்திடுவார். நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்தால் போதும். நம்ம ஆலயத்தின் மத்தியில் மகிமையான அபிஷேகத்தை பரிசுத்தாவியானவர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். நான் சொன்ன பிரேக் த்ரூக்கு அடையாளங்களை நான் சொன்ன பாருங்க. இன்னும் வருகிற நேரத்தில் அடுத்த செஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த பிரேக் த்ரூக்குள்ள ஆண்டவர் கொண்டு போக போகிறார். நீங்கள் மட்டும் விசுவாசித்து எனக்குள்ள சிம்பிளாக எனக்குள்ள மகத்துவம் உள்ள வல்லமை இருக்குது, எனக்குள்ள ஒரு பொக்கிஷ் இருக்குது, என் உள்ளான மனிதன் பலப்படுகிறார் சொன்னீங்கன்னா நீங்கள் எம்மாவூருக்கு போக மாட்டீங்க. எருசலேமில் இன்னும் அப்பாவோட சந்தோஷமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நம்ம எருசலேமில் இருக்கிறோமா எம்மாவூருக்கு போகிறோமா நம்ம கையில் தான் இருக்குது. நான் துக்கத்தை சுமந்துட்டே இருந்தேன், அந்த வேத வசனம் அந்த அக்னியை இருதயத்தில் படவே இல்லை, நம்ம எம்மாவூருக்கு தான் போயிட்டு இருப்போம். எருசலேமில் இருக்க மாட்டோம். ஃபிசிக்கலாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் இருக்க மாட்டோம். துக்கம் தொண்டை அடைச்சிட்டு இருக்கும். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். என்ன உபத்திரவமாக இருந்தாலும் உதவி செய்ய ஆண்டவர் இருக்கிறார். எங்கள் இருதயத்தில் பிரகாசித்திருக்கிற ஒளி, என் இருதயத்தில் இருக்கிற பொக்கிஷம், என் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா துக்கங்களும் மறைந்து போயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம், எல்லா துக்கங்களும் மாறி போயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னும் உங்களை அறியாமலேயே துக்கம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் விலகுவதாக. அப்பா இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள அந்த மகத்துவம் உள்ள வல்லமையை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், அந்த மகிமையான பிரகாசம் எனக்குள்ள இருக்குதே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய விடுதலையின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறீங்களே ஸ்தோத்திரம், பரிசுத்த தேவன் என்னோட கூட இருக்கிறீங்களே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நேசிக்கிறாருங்க. யாருக்குள்ளேயும் துக்கம் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் துக்கத்தை சுமக்கவே கூடாது. இன்றும் சரி, இனி வருகிற நாட்களையும் சரி, நான் துக்கத்தை சுமக்க மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவ எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, அப்பா உங்களுக்குள்ள வந்தோன்னா உங்களுக்குள்ள அந்த பொக்கிஷம் நிரப்பப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு ட்ரெஷர் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு மகிமையானவர் இருக்கிறார். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இப்பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் இந்த பாடலை பாடவே எந்த இடத்துல உபத்திரவத்தின் குகையில் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நான் ஆண்டவரே அந்த உபத்திரவத்தை விட்டுட்டு அந்த துக்கத்தை நான் எடுக்கல, ஆனா உங்களை எல்லா இடத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. எந்த துக்கத்தையும் நீங்க சுமக்காதீங்க, அவர் உங்களுக்காய் சுமந்து அதி சீக்கிரத்துல இந்த உபத்திரவம் நீங்கும்படியாய் செய்வார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து எதுக்கு கவலைப்படாதீங்க. நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம்.
போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். Yes Lord. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். மகிமையின் தேவ ஆவி, மகிமையின் தேவ ஆவி தாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவி தாமே மண்ணான, திரும்ப சொல்லுங்க, மகிமை, மகிமையின் தேவ ஆவி தாமே மண்ணான நமக்குள். மகிமையின் தேவ, மகிமையின் தேவ ஆவி தாமே மண்ணான நமக்குள். சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் அதி சீக்கிரத்தில். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நல்ல கரங்களை நான் சோர்ந்து போக மாட்டாண்டவர, நான் சோர்ந்து போக மாட்டாண்டவர, நான் சோர்ந்து போக மாட்டவர. எனக்குள்ள 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 மகிமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர். எனக்குள்ள பொக்கிஷம், எனக்குள்ள பொக்கிஷம். அந்த மண் பாண்டத்தை, இந்த மண் பாண்டத்துக்குள்ள அந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீங்களே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவர், ஆவியானவர் இறங்கட்டும். அப்போஸ்தலர் 10:44 இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகம், அந்த ஆவியின் அபிஷேகம், ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. துக்கங்கள் மறைந்ததற்காய் நன்றி, துக்கங்கள் மறைந்ததற்காய் நன்றி, வெறுமை மறைந்ததற்காய் நன்றி. உங்களுக்குள்ள ஒரு எம்டினஸ் மாறிக்கொண்டிருக்கிறது, எம்டினஸ் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த 4வது மாதம் கர்த்தர் என்னோடு பேசினா நான் எடுக்க போற முடிவுகள் வித்தியாசமா இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற இல்ல வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு உங்களோடு முகமாய் ஆவியானவர் பேசுகிறார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. எல்லா இடத்திலையும் உங்களை நடத்த தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டார். ஏசப்பாவை சுமக்கிறது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை தவிர எந்த துக்கமும் உங்களை மேற்கொள்வதில்லை. ஒவ்வொருவரையும் இரத்தத்தின் வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். I'm sealing everyone inside the mighty anointing of the Holy Spirit. Take control of them. அவர்கள் வேலை இடத்துல, குடும்பங்கள்ல, எல்லா இடத்துலையும் என் பரிசுத்த ஆவியானுடைய மகிமையான நடத்துதல் வருவதாக. இவர்களுக்குள் இருக்கிற பொக்கிஷம் இவர்களுக்கு இன்னும் அதிகமா தெரிவதாக. ஆண்டவரே, உடைய வசனத்தை கேட்கிற பொழுதே அக்னி பற்றி இருக்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ள வரணும், ஒவ்வொருவருக்குள்ள வரணும். வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்குள்ளையும் அக்னி பற்றி இருக்கிற அனுபவம் வரட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, ஒவ்வொருவரையும் உங்க திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற மகிமையின் தேவாவியானவர் இந்த மண்ணான எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. தொடர்ந்து உள்ளான மனிதன்ல பலப்படுகிற இந்த கிருபையில சபை பெருகும்படியா, தூளியத்தை நேசிக்கிற பிள்ளைகள் பெருகும்படியா அனுக்கிரகம் பண்ணுங்க. வல்லமையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையின் தயவு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எங்களோட ஆன்லைன்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.